இந்த கொஸ்டின் மீட்டர் பிரிட்ஜ் ரிலேட்டட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த மீட்டர் பிரிட்ஜ் டயக்ராம் வரைவோம். லெஃப்ட் சைடு எக்ஸ் ஓம் இருக்கு அண்ட் ரைட் சைடு 25 ஓம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மீட்டர் வயர்னால கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இங்கே கேல்வனா மீட்டர் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஜாக்கி எந்த இடத்துல நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுதோ அதை பேலன்சிங் லென்த்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பேலன்சிங் லென்த் சம்வேர் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். let it be L1 and இது L2. ஸோ கேஸ் 1. ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த மீட்டர் பிரிட்ஜில் யூஸ் பண்ணியிருக்க வயரோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஓம் பர் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போது என்ன ஆகுனா கேல்வனா மீட்டரில் நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னா இந்த மீட்டர் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பர் ரேஷியோவில் இருக்கும். ஆர் எக்ஸ் பை ஆர் ஒன். இங்கே ஆர் ஒன்னுங்கிறது ஏலேருந்து ஜே வரையிலும் இருக்கிற வயர்னால கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஆர் டூங்கிறது ஜேலேருந்து பி வரையிலும் இருக்கிற வயர்னால கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் பை ஆர் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு 25 பை ஆர் டூ. ஸோ இதே வேறு எப்படி இல்லைனா எக்ஸ் பை ஆர் இன்டூ எல் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு 25 by R into L2. So இந்த கொஸ்டின்ல பேலன்சிங் லென்த் L1 வந்து from the left end 40 cm. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அப்போ L2 60 cm இருக்கும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். கேஸ் 2. இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஒன்லி த வயர் ஆஃப் இந்த ஏபிங்கிற வயரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ 2R ரெசிஸ்டன்ஸ் பர் சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்என் 25 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே மேபி R1 டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 25 பை R2 டேஷ். ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை 2R இன்டூ L1 டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 25 by 2R into L2 dash. ஸோ இங்கே 2R இருக்கு இல்லையா, நம்ம 2R கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஈவன் R கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் 1ல் இருக்கிற ஈக்குவேஷன் எழுதணும்னா எக்ஸ் பை L1 ஈக்குவல் டு 25 by L2ன்னு கிடைக்கும். கேஸ் 2க்கு பார்ப்போம். எக்ஸ் பை L1 dash equal to 25 by L2 dash வரும். L2 dash. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது, லைக் சேம் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? L1 equal to L1 டேஷ்னு சொல்லலாம். இப்போ நியூ பேலன்சிங் லென்த் L1 dash will be equal to old balancing length L1 which is 40 cm. இப்போ இங்கே பேலன்சிங் லென்த் சேஞ்ச் ஆக போகிறதுல சேமாக தான் இருக்கும்.